இன்றைக்கு சிலர் கட்சி தொடங்கியவுடனே ஆட்சிக்கு வருவோம் என்று கூறும் நிலை நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். நாங்கள்தான் அடுத்த ஆட்சி, நாங்கள்தான் அடுத்த முதல்வர் என சிலர் சுற்றிக் கொண்டு பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பவில்லை என அவர் கூறினார். திராவிடம் மற்றும் தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து தேவையில்லாத வேலைகளை செய்யும் தமிழக கவர்னர் ரவியை மாற்றி விடாதீர்கள் என சென்னையில் நடந்த மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். அவர் அப்படி பேசத்தான் நமக்கு ஆதரவு அதிகமாகிறது. அவர் இருக்க வேண்டும். அப்போதுதான் திமுக இன்னும் வேகமாக வளரும். பிரதமருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து கவர்னரை மாற்றி விடாதீர்கள், அவரே இருக்கட்டும் என ஸ்டாலின் பேசினார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை அசுத்தப்படுத்திய ராமநாதபுரம் எஸ்பி நவாஸ்கனி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பிற கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் இன்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி, தமிழகத்தின் அடையாளங்களை அழிக்க கவர்னர் ரவி முயற்சி செய்கிறார் என உரையாற்றினார். குடியரசு தினத்தையொட்டி கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க முதல் முறையாக தாவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விஜய் பங்கேற்பாரா என்பது குறித்து விரைவில் தாவேக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் நிர்வாக ரீதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் 120 மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார். புதிய நிர்வாகிகளுக்கு நியமன கடிதத்துடன் வெள்ளி நாணயமும் பரிசாக வழங்கப்பட்டது. கோமியத்தை குடிக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டியது தனிமனிதனின் உரிமை. அதில் யாரும் தலையிட முடியாது, கருத்து சொல்ல முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவரவர்கள் சிறுநீரை அவரவர்களே குடிக்கலாம் என்று கூறினார். இது சரியா தப்பா என்பது அவரவர்கள் கருத்து. இதுவும் தனிமனித சுதந்திரம்தான். யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என அவர் கூறினார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை பிரதமர் மோடியின் உத்தரவுப்படி ரத்து செய்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுகவினர் விளையாட்டு அரசியல் செய்கிறார்கள் என்றும் சொன்னார். ரிக்கட்சியா என்ற பாக்டீரியா வழக்கமாக வருவதுதான். எனவே இதனை கண்டு அச்சமடைய தேவையில்லை. மக்களை அச்சத்தில் வைத்திருப்பதே எடப்பாடி பழனிசாமியின் வேலையாக மாறிவிட்டது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் தலையிட்டு தமிழக வீராங்கனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பஞ்சாபில் இருந்து தமிழக வீராங்கனைகளை பத்திரமாக அழைத்து வர வேண்டுமென கேட்டுக் கொள்கிறேன் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். உடலில் காயங்களுடன் மனதில் வேதனையுடன் நாளை வரை வீராங்கனைகள் ரயிலுக்கு காத்திருக்க வேண்டுமா? பயிற்சியாளர்களையும் வீராங்கனைகளையும் விசாரணை என்ற பெயரில் தாக்க வாய்ப்புள்ளது. உடனடியாக அனைத்து வீராங்கனைகளையும் மீட்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 3000க்கும் மேற்பட்ட நாதக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தனர். அப்போது கட்சியில் இணைந்த புதிய நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஈவேரா சிலையை நினைவு பரிசாக வழங்கினர். தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சால்வை அணிவித்து கௌரவித்தார். பாஜவின் ஏ டீமில் திமுக இருப்பதால் நாங்கள் பி டீமில் இருக்கிறோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் திமுகவில் இணைந்தது குறித்து கேட்டதற்கு திமுகவையும் சேர்த்து நாங்கள்தான் வளர்க்க வேண்டி இருப்பதாக வேடிக்கையாக பேசினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் இணைந்து நிற்பது போன்ற புகைப்படம் தான் எடிட் செய்தது என திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் கூறியிருந்தார். அரசியலில் இவ்விவகாரம் பேசு பொருளாகி உள்ள நிலையில் நான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை, போதுமா, இதை நம்புகிறீர்களா என்று கோவை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்த போது சீமான் கூறியுள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் இழப்போம் என்பதை அறிந்தே அதிமுகவும் பாஜகவும் போட்டியிடவில்லை என அமைச்சர் பொன்முடி கூறினார். இருக்கிற தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்த நடிகர்கள் பலர் ஏமாற்றமடைந்துள்ளனர். திடீரென கட்சி ஆரம்பித்து முதல்வராகிவிடலாம் என கனவு காண்கின்றனர். அவர்களின் கனவுகள் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக விவகாரத்தில் நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுவது கண்டிக்கத்தக்கது என புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபித்தால் அதனை சந்திக்க இந்த அரசு தயாராக உள்ளது என அவர் கூறினார்.
கன்னியாகுமரி திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் ஓவியங்கள் முழுமை பெறாமல் இருப்பது வருத்தமாக இருக்கிறது என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்தார். தற்போது கோவில் தமிழகத்தில் உள்ளது. தமிழக அரசு சார்பில் இந்த ஓவியங்களை முழுமையாக வரைவது தொடர்பாக கோரிக்கை விடுத்தால் மத்திய அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார். அதானி குழுமத்துடனான மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை இலங்கை அரசு ரத்து செய்தது. ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சக வட்டாரம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் யாருக்கும் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதை எதிர்த்து பல்வேறு மாகாண கோர்ட்டுகளில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த சியாட்டில் கோர்ட் நீதிபதி ட்ரம்பின் அறிவிப்புக்கு தற்காலிக தடை விதித்தார். ட்ரம்பின் உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக கவர்னர் கைலாஷ்நாதன் வாய்மூடி மௌனம் காப்பது ஏற்புடையதல்ல என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். கடந்த சில நாட்களாகவே கவர்னர் மாளிகை பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாறிவிட்டது என்றும் தெரிவித்தார். டங்ஸ்டன் பிரச்சினை முடிவுக்கு வந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் மூலமாக டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு கொடுத்த அனுமதி ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்தார். இந்த முடிவுக்கு அனைவரும் வரவேற்பு தெரிவிக்கின்றனர் என அவர் கூறினார். தமிழக அரசின் கஜானாவில் காசு இல்லாத காரணத்தால் மக்களின் வரி வசூல் என கொள்ளையடித்த விலைவாசியை அரசு உயர்த்திவிட்டது என முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி நெல்லை அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத மோசமான ஆட்சியை ஸ்டாலின் கொடுத்து வருகிறார் என அவர் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேமுதிகவினர் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சட்டவிரோதமாக கூடுதல், மிரட்டல் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டுமென காவல்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. ரவுடிகளுக்கு பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் என எதற்கு பட்டப்பெயர்? போலீஸ் பக்ருதீன் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அவருக்கு அந்த பெயர் எப்படி வந்தது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையம் உள்ளது. இங்கு கர்நாடகாவைச் சேர்ந்த சுனில்குமார் என்பவர் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக 1 மாதத்துக்கு முன்பு மனைவி பிரிந்து சென்றார். பாதுகாப்பு படை குடியிருப்பில் 2 மகன்களுடன் வசித்து வந்த சுனில்குமார் தூக்கு போட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். தெலுங்கானாவில் திரைப்பட தயாரிப்பாளர் தில் ராஜுவின் வெங்கடேஸ்வரா கிரியேஷன் அலுவலகத்தில் 4 நாள் நடந்த வருமான வரி சோதனை முடிந்தது. அங்கிருந்த அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனவரி 31ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி கோலாகலமாக நடந்து வருகிறது. இந்த நிகழ்வில் 45 கோடிக்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என்று ஏற்கனவே மதிப்பிடப்பட்ட நிலையில் இதுவரை திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை வரும் சில நாட்களில் 2 மடங்காக உயரக்கூடும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஷேவாக் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி விவாகரத்து பெற இருப்பதாக தகவல் வெளியானது. தீபாவளி பண்டிகையின் போது ஷேவாக் பகிர்ந்த போட்டோக்களில் அவரது மனைவி இடம்பெறவில்லை. இன்ஸ்டாகிராமில் ஷேவாகும் அவரது மனைவி ஆர்த்தியும் ஒருவரை ஒருவர் ஃபாலோ செய்வதை நிறுத்தியுள்ளனர். இதனால் இருவரும் பிரிவது உறுதியாகிவிட்டதாக வலுவான பேச்சுக்கள் எழுந்துள்ளன. வக்பு சட்டத்திருத்த மசோதா மீதான பார்லிமெண்ட் கூட்டுக்குழு கூட்டத்தில் ஆர் ராசா, ஓவைசி, கல்யாண் பானர்ஜி ஆகியோர் உட்பட 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வக்பு மசோதாவுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதால் சஸ்பெண்ட் நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் எம்பிக்கள் கூட்டுக்குழுவின் தலைவர் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை என்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். குடியரசு தின அணிவகுப்பில் இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபுவா சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. விழாவில் பங்கேற்பதற்காக அவர் டெல்லி வந்தடைந்தார். பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை ஸ்ரீ முனீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று 48ஆம் நாள் மண்டல பூஜை விமரிசையாக நடந்தது. 108 பால்குட ஊர்வலம் கங்கையம்மன் கோயிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து முனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் 1300 ஆண்டுகள் தொன்மையானது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தொன்மை மாறாமல் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு 2023ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொன்மை மாறாமல் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தி பாதுகாத்தமைக்காக இந்த கோவிலை 2024ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருதுக்கு யுனெஸ்கோ தேர்வு செய்துள்ளது. வர இருக்கும் 2026 தேர்தலில் எங்களது கோரிக்கைகளை ஏற்று எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்றி தருகிறோம் என தெரிவிக்கும் அரசியல் கட்சிகளுக்கே வணிகர்களின் ஓட்டு என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் போலியான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்று வணிகர்களை மிரட்டி லஞ்சமாக வசூல் செய்து வருகிறார்கள். அரசு போலி நபர்களை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் பஞ்சரக்குள்ளி பகுதியில் தனியார் எஸ்டேட்டிற்கு வேலைக்கு சென்ற பிரியதர்ஷினி என்பவரை அங்கு பதுங்கியிருந்த புலி திடீரென தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே பிரியதர்ஷினி இறந்தார். பிரியதர்ஷினியின் உடலை மீட்க விடாமல் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஆட்கொல்லி புலியை சுட்டு பிடிக்க உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து பிரியதர்ஷினியின் உடலை தண்டர் போல்ட் அதிரடிப்படையினர் மீட்டனர். அப்பகுதியில் கூண்டுகளை வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேங்கை வயல் வழக்கில் நீதிமன்றத்தில் புகைப்பட ஆதாரங்கள் தாக்கல் செய்தது. 750 நாட்களுக்கு பின் உண்மை வெளிவந்தது. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டின் தலைமையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மோப்பனாய் உதவியுடன் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் சினிமா துணை நடிகர் ஜெய்சீலன் மஞ்சள் காமாலை நோயால் மரணமடைந்தார். அவருக்கு வயது 40. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டனர். விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்து வந்த நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சில நாட்களாக இரவு நேரங்களில் ஒற்றை கரடியானது சுற்றித் திரிகிறது. இதேபோல் பாபநாசம் கோவில் அருகே ஒற்றை கரடி மிளாவும் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிந்துள்ளது. வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டு கரடியை விரட்ட அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காவிளையைச் சேர்ந்த அன்பழகன் என்பவரது ரப்பர் ஷீட் உலர் கூடத்தில் தீப்பிடித்தது. குலசேகரம் தக்கலை தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனர். பல லட்சம் மதிப்பிலான ரப்பர் ஷீட்டுகள் சேதமடைந்துள்ளன. கோவை சிங்காநல்லூரில் உள்ள ரொட்டிக்கடை மைதானத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கூட்டம் முடிந்த பிறகு தொண்டர்கள் சேர்களை எடுத்து செல்லலாம் என சிங்காநல்லூர் எம்எல்ஏ ஜெயராமன் கூறியதை தொடர்ந்து தொண்டர்கள் உடனே சேர்களை தலையில் சுமந்து சென்றனர். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது. நெல்லை என்றால் வேறொரு பிம்பத்தை உருவாக்க சிலர் நினைக்கின்றனர் என கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்தார். ஆனால் நெல்லை என்பது 23 சாகித்ய அகாடமி எழுத்தாளர்களை கொண்ட அறிவுசார் மண்டலம். இயற்கையும் தொன்மையும் ஒரு சேர அமைந்த சிறப்புக்குரிய இடம் என அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரத்தில் உள்ள சிறப்பு நிலை பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் கலெக்டர் உமா அதிகாரிகளுடன் திடீரென ஆய்வு செய்தார். பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பஸ்களும் வந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் பேருந்துகளை ஓட்டவிட மாட்டேன் என எச்சரித்து சென்றார். பெரம்பலூர் நகராட்சி புது பஸ் ஸ்டாண்டில் உள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் சிலையை இடமாற்றம் செய்ய நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாய சங்கத்தினர் புது பஸ் ஸ்டாண்டில் கருப்பு கொடி பிடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியின் போது போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்கள் தமிழக வீராங்கனைகள் மீது நாற்காலிகளை தூக்கி எறிந்து தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து சென்னை மாவட்ட கலெக்டருக்கு கடிதம் எழுதியுள்ள பயிற்சியாளர் பஞ்சாப் மாநிலத்தில் தமிழக வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை போரூரில் உள்ள மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்தார். காலை 7 மணிக்கு அட்மிட் ஆனார். அவருக்கு வழக்கமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. உடல்நிலை முழுவதும் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 9 மணியளவில் பரிசோதனைகள் முடிந்து அறிவாலயத்திற்கு புறப்பட்டு சென்றார். கோவை பேரூர் அருகே உள்ள தீத்திப்பாளையம் கிராமத்தில் செல்வகுமார் என்பவர் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகள் 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள 450 வாழை மரங்களை முழுவதுமாக சேதப்படுத்தி சென்றன. சேதமான வாழை மரங்களுக்கான நிவாரணத் தொகையை தமிழக அரசு வழங்க செல்வகுமார் கோரிக்கை விடுத்தார்.
தருமபுரி மாவட்டம் அரூர் பஸ் ஸ்டாண்டில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களுக்கு அருகே குடிமகன்கள் மது குடித்துவிட்டு பாட்டில்களை அப்படியே வைத்துவிட்டு செல்வதால் தண்ணீர் பிடிக்க வரும் பெண்கள் முகம் சுளிக்கின்றனர். மேலும் அங்குள்ள காலி இடத்தில் சிலர் சிறுநீர் கழிப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பயணிகள் வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற தமிழரசன் என்பவரை திருமால்பூரைச் சேர்ந்த பிரேம்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்றனர். தமிழரசன் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கூறி பாமகவினர் நெமிலி பஸ் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் இரும்பு காலத்தின் முன்னோடி என பெருமைப்படும் நேரத்தில் ஊழலையும் ஒழிக்க வேண்டும். ஊழல் ஒழிப்பிலும் உலகளவில் முன்னோடியாக இருக்க வேண்டும். சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையை ஊழலை ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை அருகே 212 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் 787வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். சர்க்கரை ஆலை நோக்கி கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றுவதை கண்டித்த தமிழக அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டை கிராமத்தில் காளை விடும் விழா நடந்தது. 150க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. குறுகிய நேரத்தில் எல்கையை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகளும் சான்றுகளும் வழங்கப்பட்டன. விழாவை பார்த்து கொண்டிருந்த சிலர் காளைகள் முட்டி காயமடைந்தனர். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடந்தது. போலீசார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்த கண்காணிப்பாளர் குமரகுரு, சூப்பர்வைசர்கள் ஆனந்த், மணிகண்டன் ஆகியோர் 7 கோடி ரூபாய் மோசடி செய்தனர். இதை அறிந்த உயர் அதிகாரிகள் 3 பேரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர். முறைகேடுகள் குறித்து விரிவாக விசாரிக்குமாறு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. மதுவிலக்கு டிஎஸ்பி அருள் கண்காணிப்பில் ஆயுதப்படை ஆய்வாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை ஆண் பெண் காவலர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி இனிகோ நகர் மற்றும் தாமிரபரணி ஆற்று படுகையிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 3000 கிலோ பீடி இலைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகு, சரக்கு வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட ராபின்ஸ்டன் என்பவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் கொண்டபூரில் உள்ள மகேந்திரா ஷோரூமில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஷோரூம் முழுவதும் பற்றி எரிந்து அங்கிருந்த கார்கள் அனைத்தும் தீயில் கருகியது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வஉசி நகரில் கடந்த மாதம் ஏற்பட்ட மண் சரிவின் போது மலையிலிருந்து உருண்டு வந்த 40 டன் எடை கொண்ட பாறையை அகற்றும் பணி 3வது நாளாக இன்று நடைபெற்றது. பாறை துகள்களில் திரவ எரிபொருளை ஊற்றி பாறையை வெடிக்க வைக்கும் பணியில் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. பெரம்பலூர் தனியார் பல்கலைக்கழகம் மற்றும் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை இணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தியது. பேரணியை கலெக்டர் கிரேஸ் பச்சாவ் மற்றும் SP ஆதர்ஷ் பச்சேரா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை கலெக்டர் ஆபீஸில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து கலெக்டர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை டாலர்ஸ் காலனியில் கடந்த 3 ஆண்டுகளாக குப்பைகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்யாததால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் பஞ்சாயத்து அலுவலகம் முன் குப்பைகளை கொட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பஞ்சாயத்து துப்புரவு சூப்பர்வைசர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். குப்பைகள் அள்ளப்படுவதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு இரவு முழுவதும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கிடமாக வந்த கார்கள் மற்றும் பைக்குகளை சோதனை செய்து அனுப்பினர். வண்டியில் இருந்த பொருட்கள் குறித்தும் சோதனை செய்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 7,555 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,800 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
குடியரசு தின தொடர் விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 24ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதேபோல் மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியில் இருந்து தாம்பரத்திற்கு 26ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையின் 2வது பெரிய மெட்ரோ நிலையமாக பனகல் பார்க் மெட்ரோ நிலையம் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது. தரையில் இருந்து 20 மீட்டர் ஆழத்திலும் பூமிக்கு அடியில் 320 மீட்டர் நீளத்திற்கும் கட்டப்பட்டு வரும் இந்த நிலையம் ஒரே நேரத்தில் 5000 பேர் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்து கோபுரமணி பொருத்தப்பட்டுள்ளது. கோபுரத்தில் 7வது நிலையில் மீண்டும் ஒலிக்க இருப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கிங்கவல்லியிலிருந்து கடம்பூர் வழியாக ஆத்தூர் செல்லும் அரசு டவுன் பஸ்ஸில் கியர் ராட் உடைந்து பஸ் பழுதாகி நின்றதால் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு கியர் ராடில் வெல்டிங் வைக்கப்பட்டது. மீண்டும் பஸ் புறப்பட்டு சென்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் பலத்த சோதனைக்கு பின் அனுமதிக்கப்படுகின்றனர். 30ஆம் தேதி வரை பார்வையாளர்கள் விமான நிலையம் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2.21 கோடி அரிசி கார்டுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை அறிவித்தது. இந்த ஆண்டு பரிசு தொகுப்பில் பணம் இல்லாததால் பலர் வாங்க முன்வரவில்லை. 1.87 கோடி பேர் வாங்கியிருந்தனர். நாளை வரை வாங்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வாங்காதவர்களை போனில் தொடர்பு கொண்டு வாங்கி செல்ல ரேஷன் ஊழியர்கள் அழைக்கின்றனர். திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் 3 கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு மற்றும் பல்வேறு விளையாட்டுகளை நடத்தும் வகையில் ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான ஒப்பந்த புள்ளியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தற்போது கோரியுள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் 270 நாட்களில் பணியை முடிக்க வேண்டும் என அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக இயக்கப்பட்ட பஸ்களால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 237 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 44.69 கோடி ரூபாய் அதிகம். இந்த ஆண்டு பஸ்களில் 12.81 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 2.46 கோடி பேர் அதிகமாகும் என்றும் கூறியுள்ளார். முதல்வர் மருந்தகம் நடத்த தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக அரசு மானியமாக தலா 1.5 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் தெரிவித்துள்ளார். மருந்தகம் அமைக்கும் பணிகள் மற்றும் பயிற்சி நடவடிக்கையை மேற்பார்வையிட அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் பதிவாளர் நிலையில் மண்டல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி வேலூர் சிறையில் உள்ள நாகேந்திரனின் தங்கை மற்றும் மைத்துனரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ஆலப்புழா விரைவு ரயிலில் பெண் பயணியின் கைப்பையை திருடிய ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தாபில்ஸ்வரி தகேரி என்பவரை கோவை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். 12,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சாம்சங் செல்போன் அடங்கிய கைப்பையை போலீசார் மீட்டு பெண் பயணியிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாநகர் வீராணம் பகுதியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகளை பதுக்கி விற்பனை செய்த 9 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 7,900 போதை மாத்திரைகள், 25 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள், 13 கிலோ கூலிப் மற்றும் 2 கார்களை பறிமுதல் செய்து விசாரிக்கின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இயக்குநர் அமீர் நேரில் ஆஜரான நிலையில் வழக்கை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே செட்டிமாங்குறிச்சி பகுதியில் வெவ்வேறு சமூகத்தினரைச் சேர்ந்த தனிஷ்கண்டன், ரோஷினி ஆகியோர் கடந்த 7 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் பெண்ணின் பெற்றோர் சிலருடன் காரில் வந்து கத்தி முனையில் வீடு புகுந்து 6 மாத கர்ப்பிணியான ரோஷினியை கடத்தி சென்றனர். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் எடப்பாடி போலீசார் கடத்தியவர்களை தேடி வந்தனர். அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் பதுங்கியிருந்த ரோஷினியின் பெற்றோர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரிக்கின்றனர். கடத்தப்பட்ட ரோஷினியை மீட்டனர். குரோம்பேட்டை பஸ் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்ற நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்து பார்த்தபோது அதில் செல்போன்கள் இருந்துள்ளது. பல்வேறு இடங்களில் செல்போன்களை திருடியது தெரிய வந்தது. போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் அதிகம் உயிரிழக்கும் பெரிய நாடு இந்தியா மட்டுமே என யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 3 சிறுமிகள் குழந்தை திருமணத்துக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கொடுமைகளுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க இன்றைய தேசிய பெண் குழந்தைகள் தினம் களம் ஏற்படுத்தி தருகிறது எனவும் தெரிவித்தது. அமெரிக்காவின் பிரபல செய்தி ஊடகத்துக்கு ட்ரம்ப் அளித்த பிரத்யேக பேட்டியில் பல்வேறு தகவல்கள் குறித்து பகிர்ந்து கொண்டார். வடகொரிய அதிபர்
கிம் ஜோங் உன் பற்றி பேசுகையில், கிம்மை நான் 3 முறை சந்தித்திருக்கிறேன். அவர் மத வெறியர் அல்ல, புத்திசாலித்தனமான நபர் என பாராட்டிய ட்ரம்ப் அவரை மீண்டும் சந்திக்கும் திட்டம் இருப்பதாக கூறினார். கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் அமேசான் நிறுவனத்தின் கிளை அலுவலகங்கள் மூடப்படுவதால் 1700 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். நிறுவனத்தின் அறிவிப்பு ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா வழங்கிய மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பூட்டான் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. இதற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பூட்டான் நாட்டு தலைமை தேர்தல் கமிஷனர் தசோ சோனம் தோபே கூறியுள்ளார். அடுத்த T20 உலக கோப்பையில் வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 பந்து வீச்சாளராக இருப்பார் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் முகமது கைஃப் கூறியுள்ளார். இவரை எதிர்த்து விளையாடுவது கடினமாக இருக்கும். அனைத்து சுழற்பந்து வீச்சாளர்களையும் விட்டுவிட்டு இவர் விரைவில் நம்பர் 1 வீரராக மாறுவார் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகை சுனைனா தமிழில் காதலில் விழுந்தேன், வம்சம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் வெளியிட்ட பதிவில், நான் தமிழ் சினிமாவில் அறிமுகமான போது மொழி தெரியாமலேயே பல தமிழ் படங்களை பார்த்தேன். அதில் கஜினி படம் என்னுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சினிமாவில் ஒரு கதையின் தாக்கத்தை உணர மொழி அவசியமில்லை, அதுதான் சினிமாவின் சக்தி. கஜினி திரைப்படம் என் மனதில் தனி இடத்தை பிடித்ததற்கு எண்ணற்ற காரணங்கள் உண்டு. தமிழ் சினிமாவின் அழகை இந்த படம் எனக்கு அறிமுகப்படுத்தியது. இப்போது இதனை பகிர காரணம் எக்ஸ் தளத்தில் இந்த படத்தின் முக்கியமான காட்சியின் போட்டோதான் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் ராஜ்கிரண். தொடர்ந்து குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார். இவர் வெளியிட்ட பதிவில், நான் நடிகன் என்பதால் என்னுடன் பலரும் போட்டோ எடுப்பது சாதாரணமான விஷயம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு என் உறவினர், எனக்கு நெருக்கமானவர் என யாரும் உங்களை அணுகினால் கவனமாக இருங்கள். 7-8 ஆண்டுகளுக்கு முன் கனடா செல்வம் என என்னிடம் அறிமுகமான ஒரு நபர் இப்போது தன் பெயரை ஸ்டார்லின் மாற்றி தளபதி என்பவரை ஏமாற்ற முயற்சித்துள்ளார். என்னிடம் யார் சிபாரிசும் எடுபடாது. என் விஷயங்களில் நான் மட்டுமே முடிவெடுக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவுக்கான நாமினேஷன் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதில் மியூசிக்கல் கிரைம் படமான எமிலியா பெரெஸ் சிறந்த படம், சர்வதேச திரைப்படம், இயக்கம், நடிகை, துணை நடிகை என 13 விருதுகளுக்கான நாமினேஷனில் இடம் பிடித்துள்ளது. திருநங்கையான கர்லா சோபியா காஸ்கோன் படத்தின் டைட்டில் ரோலில் நடித்துள்ளார். ஜாக்ஸ் ஆடியட் இயக்கியுள்ளார். ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த நடிகைக்கான போட்டியில் ஒரு திருநங்கை போட்டியிடுவது இதுவே முதல் முறை. 22 ஆண்டுகளுக்கு மேலாக தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் த்ரிஷா. தற்பொழுது பல படங்களில் பிஸியாக நடிக்கிறார். இந்நிலையில் இவர் சினிமாவிற்கு முழுக்கு போடப் போவதாகவும் விஜயுடன் அரசியலில் பயணிக்கப் போவதாகவும் செய்திகள் பரவின. இதுபற்றி த்ரிஷாவின் அம்மா உமாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அந்த செய்தி உண்மையல்ல, தொடர்ந்து த்ரிஷா நடிப்பார் என்றார். உலக அளவில் சினிமாவிற்கு வழங்கப்படும் உயரிய விருது ஆஸ்கர். 2025 ஆஸ்கர் விழா மார்ச்சில் நடக்கிறது. இதில் பங்கேற்கும் படங்களுக்கான இறுதிப் பட்டியல் வெளியாகியுள்ளது. ஹிந்தியில் உருவான அனுஜா என்ற குறும்படம் சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்பட பிரிவில் போட்டியிட தேர்வாகியுள்ளது. ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் பணிபுரியும் 9 வயதான பெண் அனுஜா பற்றிய குறும்படம் இது. ஆடம் ஜே கிரேவ்ஸ் இயக்கியுள்ளார். அனுஜா கதாபாத்திரத்தில் சஜிதா பதான் நடித்துள்ளார். குனித் மோங்கா உடன் பிரியங்கா சோப்ராவும் இதை தயாரித்துள்ளார். தனது பிறந்த நாளையொட்டி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இசையமைப்பாளர் டி இமான் உடல் உறுப்பு தானத்திற்காக பதிவு செய்தார்.